जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे।
அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பெருமாளின் அருளி செயல்கள் என்கின்ற தலைப்பில் உங்களிடத்தில் ஒரு சில வைணவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதை தாண்டி ஒரு பக்தன் எப்படி பெருமாள் மேல் அன்பு கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று மேற்கொள்கிறேன். பொதுவாக சொல்லுவார்கள், நம் நாட்டு வழக்கில் சைவத்திற்கு பாட்டு அழகு என்று சொன்னால் வைணவத்திற்கு வியாக்கியானம் அழகு என்று சொல்வார்கள். சைவத்திலே பாட்டை எடுத்துக்கொண்டோமையானால் பதிகங்கள் மிகவும் அழகு. அதே போல நீங்கள் வைணவத்தை எடுத்துக்கொண்டோமையானால் வைணவத்திற்கு வியாக்கியான கர்த்தாக்கள் எழுதக்கூடிய வியாக்கியானங்கள் மிகவும் அழகு. அந்த அளவில் பெருமாள் இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடியவர் நம் பெருமாள் அவர்கள். அந்த பெருமாளினுடைய அருளி செயல்களில் நமது மக்கள் பொதுவாக சொல்லுவார்கள், ரிஷிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்தலங்களை ஆசிரம் என்றும் மனிதர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தலங்களை மாணவம் என்றும் அதேபோல புராணங்களில் வரக்கூடிய தலங்களை பௌராணிகம் என்றும் ஆழ்வாராதியர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்களை திவ்ய தேசங்கள் என்றும் அழைத்தார்கள். நமது இந்திய நாட்டிலே இந்த திவ்ய தேசங்கள் எடுத்துக்கொண்டமையானால் 108 என்று சொல்லுவார்கள். அந்த 108 திவ்ய தேசங்களிலும் ஆழ்வாராதியர்களும் பெரியவர்களும் பாடல் பெற்ற பாடல்களினுடைய தொகுப்பாகத்தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தமும் திருவாய்மொழியும் பெரிய திருமொழியும் இருக்கின்றன. வைணவத்தில் பொதுவாக சொல்லுவார்கள், 4000 திவ்ய பிரபந்தத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும். பக்தனாகப்பட்டவன் எப்பொழுதும் 4000 திவ்ய பிரபந்தத்தை படிக்க வேண்டும். அப்படி படிக்காமல் ஒரு சிலருக்கு வேலை அதிகமாகி இருக்கிறது என்று சொன்னால் பெரிய திருவாய்மொழியாவது படிக்க வேண்டும். 4000 படிக்க முடியலை என்று சொன்னால் நீங்கள் பெரிய திருவாய்மொழியை படிக்க வேண்டும். அல்லது பெரிய திருவாய்மொழியும் படிக்க முடியவில்லை, நேரம் இல்லை என்று சொன்னால் ஆண்டாள் எழுதிய 143 படிக்க வேண்டும், 143 படிக்க வேண்டும். சரி, அதற்கும் நேரம் இல்லை என்று சொன்னால் ஆண்டாளினுடைய மிகவும் பிரபலமாக பேசப்படக்கூடிய திருப்பாவை 30 தவறாமல் படிக்க வேண்டும். அந்த திருப்பாவையும் படிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் உள்ளபடியாகவே நம்முடைய வைணவ பெரியோர்கள் சொன்னார், இந்த வையம் சுமப்பது கோதை தமிழ் 5:5 அடியாத மானிடரை இந்த வையம் சுமப்பது வம்பு என்று இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கே லாய்க்கு இல்லை என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லி வைத்தார்கள். அந்த அளவிற்கு பெருமாளுடைய அருளி செயல்களில் நாம் பார்க்கோமேயானால் எத்தனையோ அதிசயங்கள் நடந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கின்றன. 108 திவ்ய தேசங்களில் நாம் எடுத்துக்கொண்டோமையானால் தலையாய திவ்ய தேசமாக இருப்பது ஸ்ரீரங்கம் கோயில். எப்படி சைவர்களுக்கு கோயில் என்று சொன்னால் சிதம்பரம் கோயிலோ, அதே போல வைணவர்களுக்கு கோவில் என்று சொன்னால் பெரிய கோவிலாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவில். ஸ்ரீரங்கம் கோயில் அநேக லட்சம் அதிசயங்களை நடந்த உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக இன்றளவும் விளங்கி கொண்டிருக்கிறது. காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் நடுவில் தீவு போன்ற அமைப்பில் ரங்க விமானமானது அமைந்திருக்கிறது. அங்க ரங்க விமானத்தின் அடியில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி அனந்த சயனத்தில் படுத்திருக்கிறார். இந்த கோவிலை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த கோவில் பெரிய கோவில், அங்கு இருக்கக்கூடிய கருடன் பெரிய கருடர், அங்கு இருக்கக்கூடிய பிராட்டி பெரிய பிராட்டி, அங்கு இருக்கக்கூடிய பெருமாள் பெரிய பெருமாள், அங்கு இருக்கக்கூடிய ராமர் பெரிய ராமர், அங்கு இருக்கக்கூடிய லட்டு பெரிய லட்டு, அதே போல கோயில் இருக்கக்கூடிய அத்தனையுமே பெரிய பெரிய என்று சொல்லக்கூடிய அனைத்தும் பெரிய அளவாக இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு வியாக்கியானம் எழுதிய ஆசிரியனுடைய பெயரே பெரியவாச்சான் பிள்ளைதான். இப்படி கோயிலை சார்ந்த அனைத்தும் பெரிய என்று வரும். அதே போல இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் ஒரு நாள் பாணர்களுக்கு அந்த காலத்தில் ஆலய பிரவேசம் கிடையாது. பாணர் குலத்தை சேர்ந்தவர்களுக்கு ரங்கம் கோயிலில் ஆலய பிரவேசம் கிடையாது. அந்த குலத்தில் உதித்தவர் தான் திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வார் ஒரு நாள் அவர் மிகவும் அருமையாக பாடக்கூடியவர். பாணாழ்வார் என்ன செய்வார், காவிரி கரையில் என்ன பண்ணுவார், உட்கார்ந்து அந்த தம்புராவை மீட்டிட்டு பாடிட்டே இருப்பார். கோவிலுக்கு ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் செய்வதற்காக லோகசாரங்க முனிவர் என்ன செய்தார், கோவிலில் இருக்கக்கூடிய தங்க குடத்தை எடுத்துக்கொண்டு காவிரி கரைக்கு வருகிறார். காவிரி கரையில் இருக்கக்கூடிய ஸ்நானத்தை எடுத்துக்கொண்டு அவர் மேலதாளங்கள் முழங்க ரங்கநாத பெருமானுக்கு திருமஞ்சனத்திற்காக குடத்தை மேலே தூக்கி வைத்து கொண்டு அப்படியே கோயிலுக்குள்ள வர்றதுக்காக அவர் என்ன பண்றார், வெளியே வரார்.
இந்த திருப்பானாழ்வார் என்ன பண்ணார்? திருப்பானாழ்வார் தன்னை மறந்த நிலையில் எம்பெருமானையே சதா சர்வகாலம் நினைத்து கொண்டு அவரையே நினைத்து கொண்டு பாடிக்கொண்டே இருந்தார். இவர் இந்த லோகசாரங்க முனிவர் வருவதை அவர் பார்க்கவில்லை. அவர் பார்க்காதனால் என்ன ஆயிற்று, இவர் என்ன அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, பெருமானுக்கு திருமஞ்சனம் போது கொஞ்சம் நவருங்க அப்படின்னாங்க. திருப்பானாழ்வார் உள்ளபடியாகவே அதையெல்லாம் பார்க்காமல், யார் எதிரில் வருகிறார்கள் என்று கூட பார்க்காமல் என்ன செய்தார், அந்த இடத்திலேயே நின்று கொண்டு பாடிக்கொண்டிருந்தார். பார்த்தார் லோகசாரங்கர், எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் கொண்டுட்டு போறேன், நீ என்ன முன்னாடி வந்து தடுத்து நின்றுட்டு இருக்கிறேன்னு சொல்லி கீழே இருந்த கல்லை எடுத்து திருப்பானாழ்வார் தலையிலே ஒரு அடி அடிச்சார். அடிச்ச உடனே திருப்பானாழ்வாரனுடைய ரத்தத்தை நெத்தியிலிருந்து அப்படியே ரத்த சாரசாரியா கொட்டுச்சு. கொட்டின உடனே அவர் என்ன பண்ணிட்டார், நடுங்கிட்டு அப்படியே ஓரமா போயிட்டார். ஓரமா போயிட்டு அப்படியே நின்றுட்டாரு. லோகசாரங்க முனிவர் பட்டர் என்ன பண்ணார், கோயிலுக்கு போனாரு. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி படுத்திருந்தார். படுத்திருந்த கோலத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமியின் மேல திருமஞ்சனத்தை ஊத்தினார். ஊத்தின உடனே ரங்கநாதரனுடைய தலையிலிருந்து ரத்தம் தாரதாரையாக ஒழுகுகிறது. அச்சோ, மிகப்பெரிய தவறு பண்ணிவிட்டேனே, இதற்கு மேல் நான் என்ன செய்வேன் என்று ரங்கநாதருடைய காலடியை லோகசாரங்கர் கட்டி பிடிச்சுக்கிறார். பிடிச்சிட்டு, பெருமாளே நான் தவறு செய்து விட்டேன், ஏதேனும் தவறு செய்தால் என்னை மன்னித்தருளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். அன்னைக்கு இரவு லோகசாரங்கருடைய கனவிலே ரங்கநாத பெருமான் வந்து விட்டார். வந்தவர் சொன்னாரு, ஏப்பா என்னுடைய பக்தன் தெரியாம நின்றுட்டு இருந்தான், அவனுடைய தலையில கல்லை கொண்டு அடிச்சிட்டியப்பா, அவனை அடுத்த நாள் என்ன பண்ணு, நீ வந்து தலையில தூக்கி வச்சுட்டு என்னோட கோயிலுக்குள்ள வா அப்படின்னாரு. பார்த்தார் லோகசாரங்கர். அடுத்த நாள் அதே மாதிரி திருப்பானாழ்வாரை காவிரி கரையிலிருந்து தலையில் தூக்கி வைத்து கொண்டு லோகசாரங்கர் தன்னுடைய தலையில் திருப்பானாழ்வாரை தூக்கி வைத்துக் கொண்டு ரங்கநாத பெருமானிடம் வந்து சேர்ந்தார். அது வரைக்கும் முதலாக ரங்கநாதரை தரிசித்ததே கிடையாது திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார் இதற்கு முன்னதாக கோயிலுக்கு வெளியே நின்று சாமியை பார்ப்பார். கோயிலுக்கு வெளியே நின்னா ரங்கநாதர் தெரிய மாட்டார். அதற்கு முன்னதாக முறையாக கருவறைக்கு முன்னாடி வந்து திருப்பானாழ்வார் நிற்கிறாரு. எப்படி கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு திடீர்னு கண்ணு தெரியக்கூடிய கண்ணாடியை போட்டால் இந்த உலகத்தை பார்க்குமோ, அதே போல திருப்பானாழ்வார் முதலாக ரங்கநாதரை பார்க்கிறார். அவருடைய பாதத்தை பார்க்கிறார், திரு அடியை பார்க்கிறார், அவருடைய நாபியை பார்க்கிறார், நாபியில் இருக்கக்கூடிய பிரம்மாவை பார்க்கிறார். பிரம்மாவை பார்த்தவுடன் அவருடைய மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை பார்க்கிறார். அதற்கு அப்புறம் அவருடைய திருமுகத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு இடமாக பாடப்பட்ட பாடல்களுடைய தொகுப்பு தான் அமலநாதி பிரான். அந்த இடத்தில் திருப்பானாழ்வார் பாடிய பாடல்கள் தான் அமலநாதி பிரான். அதுதான் திருப்பானாழ்வாருக்கு முக்தியே கிடைக்கக்கூடிய இடமாகவும் இருந்தது. அவர் பாடினார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் என் உள்ளம் கவர்ந்தானை வெண்ணையுண்ட வாயனை அண்டர்கோன் அடியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே அப்படின்னு பாடி முடிச்சார். அமலநாதி பிரானுடைய பாசுரத்தை பாடி முடிச்ச உடனே திருப்பானாழ்வார் ரங்கநாதரோடு அப்படியே சயனம் ஆயிட்டாங்க. எப்படி பெரியாழ்வார் ஆண்டாளை கூட்டிட்டு வரும்போது எல்லா திவ்ய தேசங்களையும் கூட்டிட்டு வரும்போது ஆண்டாள் பின்னாடி இருந்தாங்களாமா. ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது மட்டும் பெரியாழ்வார் பின்னாடி வர, ஆண்டாள் முன்னாடி. ரங்கநாதர் அழைக்கிறார் இல்லையா, அதனால ஆண்டார் முன்னாடியே வர்ற மாதிரி வந்து எப்படி போய் ரங்கநாதரோட சயனிச்சாங்களோ அதே போல திருப்பானாழ்வார் ரங்கநாதரோட என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று இணைந்துட்டாங்க. அதுதான் திருப்பானாழ்வாருடைய முக்தி. எப்படி பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு பரமனுக்கும் வாழ்வளிக்கக்கூடிய ரங்கநாதர். இதே போல ஸ்ரீரங்கத்தில் நடந்த இன்னொரு விஷயம், நம்பிள்ளை என்று ஒருத்தர் இருந்தார். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருப்பார், நம்பிள்ளை என்று. நம்பிள்ளையினுடைய வியாக்கியானம் மிகவும் அழகு. இன்றும் எடுத்து பார்த்தோமே ஆனால் நம்பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை நாம் பார்த்து படித்து ரசித்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கும். அந்த நம்பிள்ளையினுடைய வேலையே ஸ்ரீரங்கம் கோயிலில் மகாபாரதம், ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் போன்ற உபன்யாசங்களை செய்யக்கூடிய, சொற்பொழிவை ஆற்றக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பார். மிகவும் இன்றும் நம்பிள்ளையினுடைய கோயில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய கோயிலில் இருக்கின்றன. இப்படி இந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருந்தார் நம்பிள்ளை. நம்பிள்ளையினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால், தன்னுடைய குருநாதர் ஒரு நாள் 9000 பாடல்கள் அடங்கிய, ரங்கநாதர் மேல் எழுதப்பட்ட 9000 பாடல்கள் அடங்கிய ஒரு ஓலைச்சுவடியை கொடுப்பார் நம்பிள்ளையிடம். நம்பிள்ளை ஒரு நாள் காவிரியில் குளித்து விட்டு வரும் பொழுது காவிரியில் தண்ணீர் அதிகமாக வந்து இந்த ஓலைச்சுவடிகள் அத்தனையும் காவிரியில் ஓடி போய்விடும். இதை பார்த்த நம்பிள்ளைக்கு மிகவும் பயம் ஏற்பட்டுவிடும். ரங்கநாதரை போய் வேண்டி கதறி கண்ணீர் மல்கி விடுவார். ஏனென்று சொன்னால் குருநாதர் கொடுத்த அத்தனை ஓலைச்சுவடியும் காவிரியில் சென்று விட்டதே, இனிமேல் நான் என்ன செய்வேன் என்று மிகவும் புலம்புவார் நம்பிள்ளை. ஆனால் ரங்கநாதர் கொடுத்த ஒரு அனுகிரகத்தால், ரங்கநாதருடைய கருணையினால் நம்பிள்ளை குருநாதர் எழுதிய 9000 பாடல்களை உட்கார்ந்து தானே எழுதியார். அத்தனையுமே தன்னுடைய மனக்கண்களில் தோன்றி தன்னுடைய உள்ளார்ந்த அறிவினால் இணைத்து பாடல்களையும் எழுதினார் நம்பிள்ளை. அப்படிப்பட்ட நம்பிள்ளை ஸ்ரீரங்கம் கோயிலில் சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஸ்ரீரங்கம் கோவிலில்
ஒருத்தர் இருந்தான், அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டே இருப்பான். அவன் விளக்கு தூணுகிட்டு இருந்ததுன்னா தூணுகிட்ட போய் சாப்பிட்டியா தூங்குனியா, அதே மாதிரி வேறு யார்கிட்ட படிக்கிட்டு நின்று போய் சாப்பிட்டியா, என்ன படிக்கட்டில் நல்லா சந்தோஷமாக இருக்கிறியா, இன்றைக்கி என்னென்னலாம் வந்தாங்க, நிறைய பேர் உன்னை பார்த்தாங்களாட்டிருக்குது. அவன் பேர் பிச்சை. இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறனால அவன் என்ன பண்ணுவான், அவனை எல்லாம் பிச்சைன்னு அப்படின்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. அவன் ஆக்சுவலி அந்த கோயில் என்ன பண்ணுவான்னா, அந்த கோயிலில் விளக்குகளை எல்லாம் தூய்மை பண்ணக்கூடிய பணியில் இருப்பான். அந்த விளக்குகளையும் தூய்மை பண்ணக்கூடிய பணியில் இருக்கிறனால அவனுக்கு பேர் விளக்கு பிச்சைன்னு எல்லாரும் வச்சுருவாங்க. இந்த விளக்கு பிச்சைன்னு என்ன பண்ணுறான், ஒரு நாள் அவனுக்கு ஆக்சுவலி உள்ளபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த விளக்கு பிச்சைனுக்கு ரங்கநாதர் மேலே மிகப்பெரிய அன்பு, மிகப்பெரிய காதல். அவர் ரங்கநாதரையே தன்னுடைய அப்பாவாகவும் அம்மாவாகவும் தன்னுடைய உடன்பிறப்பாகவும் இவன் சாப்பிட்டானா ரங்கநாதர் சாப்பிட்டான்னு கேட்பான். அந்த அளவுக்கு ரங்கநாதர் இவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவனுடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே இருக்கும். அந்த கோயிலில் அவன் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் விளக்கு பிச்சைன்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவன் ஒரு நாள் என்ன பண்ணா, இங்கே பாருங்க, நம்ம இன்னும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனால் அஷ்டாட்சர படி இருக்குது. இந்த 8 படிகள் இருக்கும். அந்த அஷ்டாட்சர படிக்கிட்டு இந்த விளக்கு பிச்சை என்ன பண்ணுறான், நின்றுட்டு இருக்கிறான். நம்பிள்ளை அங்கே என்ன பண்ணுறாரு, உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, நம்ம ரங்கநாதருக்கே ஒரு ஆசை, இந்த நம்பிள்ளையினுடைய உபன்யாசம் நாம் ஒரு நாள் கேட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் அந்த கையை அசைச்சு உபன்யாசம் பண்ணக்கூடிய அந்த வழியில எல்லாருக்கும் கூடிய இறைவனே உண்மையிலே வர்ற மாதிரி அவர் உபன்யாசம் பண்ணுவார். அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரங்கநாதர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு அந்த அஷ்டாட்சர படிட்டு நின்றுவார். ரங்கநாதர் நின்றுவார். நின்ன உடனே பாப்பா யார், இந்த விளக்கு பிச்சை பார்த்துட்டு அவன் சொல்லுவான், இங்கேயே நிற்கிறீங்க, இங்கே பாருங்க, இங்கே நின்னீங்கன்னா உங்களை எல்லாம் பார்த்துருவாங்க, உங்களுக்கு கண்ணுப்பட்டு போயிடும், நீங்கள் உள்ளே போய் படுங்க போங்க, நீங்கள் இங்கெல்லாம் நிற்காதீங்க போங்க, உள்ளே போய் படுங்க அப்படிமா. இந்த விளக்கு பிச்சை சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, சலசலன்னு என்னடா சவுண்டு வருதுன்னு பார்க்குறாங்களா. இது நம்பிள்ளையினுடைய காதலி விழுந்துருது. என்னடா நம்மளுடைய உபன்யாசத்துக்கு ஏதாவது ஒரு இடையூறு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிள்ளை என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. இவனா இந்த விளக்கு பிச்சைனா என்ன பண்ணுறான், இங்கே நிற்காதீங்க, நீங்கள் உள்ளே போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் ரங்கநாதர் பேசிகிட்டே இருக்கிறான். ரங்கநாதரும் இந்த விளக்கு பிச்சனுடைய பேச்சை கேட்டுட்டு அஷ்டாட்சர படிட்டு நின்று என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பரமபத வாசலாகி இருக்கக்கூடிய அந்த அவரோட அறையில் போய் அந்த கருவறையிட்ட போய் உள்ளே போய் படுக்கலான்னு போகிறாரு. இந்த நம்பிள்ளைக்கு இவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நம்பிள்ளை உபன்யாசத்தை விட்டு என்ன பண்ணுவார், பக்கத்தில் பாப்பார். இந்த விளக்கு பிச்சன் பக்கத்துல அங்க ரங்கநாதர் உள்ளேயே போய் என்ன பண்ணுவார், கருவறையில் போய் படுக்கக்கூடிய அந்த காட்சியை பாப்பார் நம்பிள்ளை. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு விளக்கு பிச்சனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி அந்த அளவுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதரனுடைய மேல இருக்கக்கூடிய அந்த அளப்பரியான ஒரு காதலை எப்படி பாருங்க, ஒரு பக்தனுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய உறவை ஒரு நம்பிள்ளை ஆகப்பட்டவருக்கு கூட ரங்கநாதர் காட்சியளிக்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியாகவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது சுயநலமற்ற பக்தியை மட்டும்தான். அதுதான் இந்த இடத்தில் இந்த நான் விளக்கு பிச்சன் மூலமாக நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. திருமாலிருஞ்சோலை என்று சொன்னால் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், கள்ளழகர்னு சொன்னா எல்லாத்துக்கும் நல்லா புரியும். கள்ளழகர்னா உலக பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம். திருமாலிருஞ்சோலை என்று நம்முடைய அடுத்தடுத்த வைணவ திருத்தலங்களுள் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலங்களில் ஒரு திருத்தலம் திருமாலிருஞ்சோலை. மதுரைக்கு பக்கத்தில் கள்ளழகர் கோயில் என்றால் எல்லாருக்கும் அருமையாக தெரிந்துவிடும். ராமானுஜாச்சாரியார் சொல்லுவார், இந்த திருமாலிருஞ்சோலையில பெருமாள் இருப்பது வைகுந்தம், வேங்கடம், மாலிருஞ்சோலை, அங்கதான் பெருமாள் இருக்கிறார் அப்படின்னு ராமானுஜர் சொல்லுவார். அந்த மாதிரி பெருமாளுடைய தானாகவே விரும்பி இருக்கக்கூடிய தலங்களில் திருமாலிருஞ்சோலையும் ஒரு அருமையான திருத்தலம். அது ஒரு திவ்ய தேசம், அருமையான ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தில் பாருங்கள், அந்த திவ்ய தேசத்தில் தானே ஆண்டாள் நாச்சியார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எண்ணம் ஏற்பட்டது. என்னன்னா, ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவராகிய மாலிருஞ்சோலை நம்பி கள்ளழகருக்கு என்ன பண்ணும், 100 தடால வெண்ணையும் 100 தடால அக்கார அடிசலும் பண்ணி நான் என்ன பண்ணும், அமுது படைக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு ஏதாவது அந்த அவனுடைய எண்ணம், ஆண்டாளுடைய மனதில் இந்த எண்ணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருந்தது. ஆண்டாளுக்கு இந்த 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடசலும் எப்படியாவது பெருமாளுக்கு கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எண்ணத்தை எப்பொழுதுமே மனதில் வைத்து கொண்டே இருந்தார். ஆனால் என்னவோ தெரியவில்லை, அவருடைய வாழக்கூடிய காலங்களில் அது நிறைவேறவே இல்லை. மாலிருஞ்சோலை நம்பிக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசலும் பராவி வைத்தேன். அதுக்கப்புறம் ஏறு திருவுடையான் வந்திவை கொள்ளுங்கோளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் நாச்சியார் கூட இந்த பாட்டை அருமையாக பாடுவாங்க. அப்போ பாருங்க, இந்த பாட்டு பாடிடுறாங்க, பாடி முடிச்சுட்டு அவங்களுடைய எண்ணம் ஈரிடவே இல்லை. இது பாருங்க ஸ்ரீரங்கம் கோயிலில் நடக்குது. வாழி திருநாமம் பாடும் போது பாடுகிறாங்க,
வாழி திருநாமம் வைணவர்கள் பாடும்போது பாடுறாங்க பாருங்க. திருஆடி பூரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே. இப்படியே வாழி திருநாமம் வந்துட்டே இருக்கு. அதில் பாருங்க ஒரு வரி, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. இந்த லைனு தான் ஒரே ஒரு லைன். பெரும்புதூர் மாமுனி என்று சொன்னால் ராமானுஜாச்சாரியார். பெரும்புதூரில் பிறந்தவர் ராமானுஜாச்சாரியார். பெரும்புதூரில் பிறந்த ராமானுஜாச்சாரியாருக்கு பின்னானால் என்று சொன்னால் தங்கையாகப்பட்டவள் என்று அர்த்தம். பின்னானால் தங்கையாகப்பட்டவன்னா ராமானுஜாச்சாரியார் வாழ்ந்த காலம் என்னது, ஆண்டாள் நாச்சியார் வாழ்ந்த காலம் என்னது? ஆண்டாள் நாச்சியார் ராமானுஜாச்சாரியாருக்கு 1500 வருடங்களுக்கு முற்பட்டு பிறந்தவர்கள் ஆண்டாள் அவர்கள். ஆனால் இப்போ வாழி திருநாமத்தில் என்ன சொல்றாங்க? பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. பெரும்புதூர் மாமுனி என்று சொன்னால் ராமானுஜாச்சாரியார், பின்னானால் என்று சொன்னால் தங்கையாகப்பட்டவள், பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. அப்ப இந்த பிரவாகம் எப்படி வந்தது என்று சொன்னால், இந்த திருமாலிருஞ்சோலையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வாக இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா, ஆண்டாள் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, மாலிருஞ்சோலை நம்பிக்கை நான் 100 தடாவில் வெண்ணையும் 100 தடாவில் அக்கார அடசலும் பண்ணினேன். அந்த 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடசலும் என்ன பண்றாரு? ராமானுஜாச்சாரியார் ஸ்ரீரங்கம் கோவிலில் ரங்கநாதருக்கு இத்தனையும் படைக்கிறார். படைச்ச உடனே அவர் ராமானுஜாச்சாரியார் நாச்சியார், பெரிய நாச்சியார் ரங்கநாயகி தாயாருடைய சன்னதிக்கு வரும்பொழுது, ஆண்டாள் நாச்சியார் சன்னதிக்கு வரும்பொழுது ராமானுஜர் வராரு. உள்ளிருந்து அண்ணா என்கின்ற ஒரு குரல் கேட்டுச்சாமா. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பிரவாகம் இருக்கிறது என்று சொல்லி, ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயாருடைய சன்னதியிலிருந்து ராமானுஜாச்சாரியாரை பார்த்து அண்ணா என்று ஆண்டாள் அழைத்தார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வைணவத்தினுடைய செழுமையை எப்படி சொல்லுவது? நினைத்து பார்த்தால் ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாது. இந்த கள்ளழகர் நமக்கெல்லாம் தெரியும், இந்த திவ்ய தேசங்களில் மிகவும் பெரிய திவ்ய தேசங்களாக இருக்கக்கூடிய நிறைய திவ்ய தேசங்களில் திருமாலிருஞ்சோலையும் ஒரு அருமையான திவ்ய தேசம். கள்ளழகர் என்கின்ற நம்முடைய மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய திவ்ய தேசத்தில் அபரஞ்சி என்கின்ற ஒரு உலோகத்தால் ஆகப்பட்டவர் தான் கள்ளழகர். இந்த அபரஞ்சி என்கின்ற ஒரு உலோகம் தங்கத்தாலும் எங்கும் கிடைக்காத மூலிகைகளாலும் செய்யப்பட்ட ஒரு உலோக திருமேனி தான் இந்த அபரஞ்சியினால் செய்யப்பட்ட கள்ளழகர். இந்த அபரஞ்சி மேனியை நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மாதிரியான சிலையை இன்னொன்றும் செய்து வைத்தார்கள். அது இன்னொன்று எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம் இன்று திருவனந்தபுரம் சென்றோமே ஆனால் அங்கு பத்மநாபபுரம் இருக்கிறது. அந்த பத்மநாபபுரம் கோயிலில் இருக்கக்கூடிய உற்சவரும் அதே அபரஞ்சியினால் செய்யப்பட்டவர் தான். இந்த 2 உற்சவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே அபரஞ்சி என்கின்ற உலோகத்தால் இருக்கக்கூடிய 2 திவ்ய திருமேனிகள். இந்த திவ்ய திருமேனிகளை வைத்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நோயை குணப்படுத்தலாம் என்று எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் இன்றும் சித்திரை மாதம் பௌர்ணமி நாள் வந்தால் வைகை ஆற்றங்கரையில் லட்சோபலட்சம் மக்கள் என்ன பண்றார்கள்? கள்ளழகர் ஆற்றில் இறங்கியதும் மக்கள் என்ன பண்றாங்க? எல்லாம் தண்ணியை ஊத்திக்கிட்டு என்ன பண்றாங்க? தனக்கு இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை, என்னன்னு சொன்னால் அபரஞ்சியினால் செய்யப்பட்ட கள்ளழகர் அவர் என்ன பண்ணுவாரு? வைகை ஆத்துல இறங்கும் போது அந்த அபரஞ்சி உலோகத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து நல்ல சக்திகளும் அந்த வைகை ஆற்றங்கரை முழுவதுமாக பரவி அந்த வைகை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த தண்ணியை எடுத்து தெளிச்சுக்குவாங்க. பாருங்க, வைகை ஆற்றங்கரையில லட்சம் மக்கள் கூடக்கூடிய அந்த நிகழ்வுல இந்த உலோகத்தால் செய்யப்பட்ட அந்த கள்ளழகர் பாருங்க எவ்வளவு அருமையா காட்சி கொடுக்கிறார். அவளகருடைய முகத்தை பார்ப்பதற்காகவே வெளிநாட்டிலிருந்து மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த மதுரை மாநகருக்கு வந்தமா இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இந்த மதுரை மாநகருக்கு இந்த கள்ளழகரனுடைய சிறப்பம்சத்தை எல்லாம் கேட்ட பத்மநாபபுரம் மகாராஜா, திருவிதாங்கூர் சமஸ்தான மகாராஜா, அவர் என்ன பண்றாரு? ஒரு 18 நம்பூதிரிகளை என்ன பண்றாரு? கூட்டிட்டு நம்ம கிட்ட அவருடைய அரண்மனையில பத்மநாபசாமி கோயில்ல உற்சவர் என்ன பண்றாரு? அபரஞ்சி திருமணி நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு. இந்த கள்ளழகர் ரொம்ப அழகா இருக்கிறாரு, அவரே நாம் என்ன பண்ணிட்டு வந்துடலாம், நம்முடைய சமஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சமஸ்தானத்திலே 2 அபரஞ்சி சிலை இருக்குமே என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? அங்க மதுரைக்கு வராரு. ராஜா என்ன பண்றாரு? 18 நம்பூதிரிகளை கூட்டிட்டு நம்ம மதுரைக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் இந்த மதுரை கோயில்ல பாருங்க, எப்படி இந்த விளக்கு பிச்சனோ அதே மாதிரி இந்த மதுரை கோயில்ல இந்த கோயிலெல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியவன் ஆண்டான் ஒருத்தர் தான்.
அவன் அந்த ஆண்டான்னு ஒருத்தன் அந்த கோயில் என்ன பண்ணுவான், தூய்மை வேலை செய்வான். அவனே என்ன பண்ணுவான், எல்லா வேலையும் சின்ன சின்ன வேலையெல்லாம் அவனே செஞ்சுக்குவான். அவனுக்கு அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, ஒரு பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எம்பெருமான் அழகர் மேலே பயங்கர ஒரு பற்று இருந்தது அவனுக்கு. அதுதான் இறைவன் மேல் நாம் வைக்கக்கூடிய தூய்மையான பக்தி தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த பக்தியினால அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான் இந்த சமஸ்தான மகாராஜா வந்து திருவிதாங்கூர் சமஸ்தான மகாராஜா எதுக்கு நம்ம ஊருக்கு இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு, இவரோட 18 நம்பூதிரியில் ஏன் வந்திருக்காருன்னு இந்த ஆண்டானுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணை பெற்றவன் இல்லையா அவன். ஏன்னா கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து கைங்கரியம் சாதாரண கைங்கரியங்களை செய்யக்கூடியவன் தானே ஆண்டானு. இந்த ஆண்டானுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா திருவிதாங்கூர் மகாராஜாவும் இந்த நம்பூதிரிகளும் சேர்ந்து சாதாரணமாக கள்ளழகர் தூக்கிட்டு போக முடியாது. அதெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது. ஏன்னா எம்பெருமானுடைய சிலா விக்கிரகங்களை தூக்கிட்டு போகிறதுங்கிறது சாதாரணமாக பண்ண முடியாது. ஏன்னா திருச்செந்தூர் கோயில்லையே அவங்கெல்லாம் வந்து திருச்செந்தூர் கோயிலுடைய உற்சவரை தூக்கிட்டு போகும்போது பாதி வழியில் கடலில் பயங்கரமான பிரச்சனை வந்து என்ன பண்ணிடுவாங்க, கடலுக்கு நடுவுலையே போட்டுருவாங்க. மலையப்ப பிள்ளையினுடைய தனிப்பெரும் கருணையினால் என்ன பண்ணுவாங்க, எம்பெருமான் எலுமிச்சப்பழம் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய வழிபடக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கோயில் நம்முடைய இருந்து அவர்களால் போட்டு எடுக்கப்பட்ட திருமணியத்தை இன்னைக்கு நாம் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி சாதாரணமாக கள்ளழகர் எடுத்துட்டு போயிட முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, நம்பூதிரிகள் கண்ணுக்கு ஒரு மைய போட்டுக்கிட்டாங்க. கண்ணுக்கு மைய போட்டு இந்த கள்ளழகரை வந்து என்ன பண்றது, வசியம் பண்ணி, அந்த வசியம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது, அந்த கள்ளழகரை மறுபடியும் என்ன பண்றது, அவங்க சமஸ்தானத்துக்கு கொண்டுட்டு போயிடலாம் அப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் யாரு, இந்த ஆண்டான் வந்து என்ன பண்ணிட்டான், தெரிஞ்சுக்கிட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்டவன் பார்த்தான், ஓ இதுக்கு தான் எங்கள் பெருமாள் நீங்கள் வந்து திருடிட்டு போக தான் வந்திருக்கிறீங்க, இதுக்கு மேலே நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி இன்னமும் நாம் வந்து அழகர் கோயிலுக்கு போனோம்னா நமக்கு ஒரு பெரிய தோசை கொடுப்பாங்க. அந்த தோசை தான் இன்னமும் ஃபேமஸ்ஸு. அதே போல் அந்த சமஸ்தான மகாராஜாவுக்கு இந்த நம்பூதிரிகளுக்கும் தோசை பரிமாறக்கூடிய வேலை யார் செய்யறது, நம்ம ஆண்டான் செய்கிறான். இந்த ஆண்டான் என்ன பண்ணா, தோசையில் அதிகப்படியாக மிளகு என்ன பண்ணிட்டான், போட்டுட்டான். இவங்க எல்லாம் வந்து என்ன கண்ணுக்கு மை போட்டு வந்துருக்குறாங்க. இந்த தோசையெல்லாம் என்ன பண்ணுறான், இவங்க எல்லாம் சர்வ் பண்ணுறான். இவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறான், பரிமாறுறான். இந்த நம்பூதிரிகள்லாம் இந்த தோசை நல்லா சாப்பிட்டு என்னாச்சு, மிளகுனுடைய காரம் தாங்க முடியாமல் அவங்க கண்ணுலேருந்து தண்ணி தாரதாரியாக ஒழுகுது. தண்ணி தாரதாரியாக ஒழுகும் போது அவர்கள் கண்ணுக்கு மை போட்ட அனைத்து மையும் வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியாது, கள்ளழகரை வசியம் பண்ண முடியாது. கள்ளழகர் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள்ளழகர் இன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம மதுரைக்கு போனோம் அப்படின்னா நம்ம மதுரை கள்ளழகர் முன்னாடி தேரில் வருவார். அந்த தேருக்கு பக்கத்துலேயே வந்து ஆண்டானுடைய தேரும் வரும். ஆனால் நம்ம ஊர் குழந்தைங்களாம் சொல்கிறது பார்த்தோம்னா, அந்த சித்திரை திருவிழாவில் போய் நம்ம கலந்துக்கிட்டு பார்த்தோம்னா அந்த ஊர் குழந்தைங்களாம் சொல்லுவாங்க, ஆண்டாள் தேர் முன்னாடி அழகன் தேர் பின்னாடி, ஆண்டாள் தேர் முன்னாடி அழகர் தேர் பின்னாடி, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம காதில் என்ன விழுன்னா, சரி கள்ளழகருடைய மனைவி தானே ஆண்டாள், அதனால் ஆண்டாள் தான் முன்னாடி வராங்கன்னு நாம் நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. ஆக்சுவலி ஆண்டாள் தேர் கிடையாது, அது ஆண்டான் தேர். அந்த ஆண்டான் தேர் தான் என்ன முன்னாடி வரும், அழகருக்கு முன்னாடி, பின்னாடி அழகர் தேர். இப்படித்தான் பாருங்க எவ்வளவு அழகாக ஒரு பக்தனுடைய ஒரு சுயநலமற்ற ஒரு பக்தியினால இறைவன் தன்னையே தனக்கு ஆட்கொள்கிறார் என்று சொன்னால், இந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பக்தி, அவர் தூய பக்தியை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பச்சை இந்த உலகத்தில் எத்தனையோ பெருமாள் தேசங்கள் இருக்கு, திவ்ய தேசங்கள் இருக்கின்றன, மிக உயர்ந்த திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. நம்ம எடுத்துக்கணும், திருப்பதி சென்றோமே ஆனால் வேங்கடத்தில் பெருமாள் எத்தனையோ உடைகளில் சேவை சாதிக்கிறார். அதே போல காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலிலும் பெருமாள் ஏராளமான உடைகளில் சேவை சாதிக்கிறார். ரங்கத்தை சொல்லவே தேவையில்லை. ஆனால் கள்ளழகருக்கு மட்டும் ஏன் பச்சை பட்டு உடுத்துகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருக்கிறதாம். என்னவென்று சொன்னால், இப்போ அழகர் வந்து தானாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிறத்தையான பட்டு தான் அந்த அன்னைக்கு அவருக்கு அழகர் வந்து வரும்பொழுது உடுத்திட்டு வராங்க. அது எப்படி அப்படின்னா, அந்த வருடம் நீல நிறத்தில் அழகர் பட்டுடுத்தி வந்தால் அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய விவசாயமாகட்டும் வேளாண்மை தொழிலாகட்டும் அந்த உலகத்தினுடைய நடப்பே சற்று மந்தமாகத்தான் இருக்கும். அதே போல அவர் சிகப்பு நிறத்தில் பட்டு உடுத்தி வந்துவிட்டால் அந்த வருடம் எதுவும் செழிப்பாக இருக்காது. அந்த செழிப்பை ஒட்டி அந்த தொழில்களும் அதிகமாக நடக்காது. அதே போல பச்சை பட்டு உடுத்தி வந்தால் அனைவருக்கும் சந்தோஷம். அந்த வருடத்தில் 3 போகங்கள் விவசாயிகள் என்ன பண்ணுவார்களாம், அறுவடை செய்வார்களாம். அதே போல அந்த பச்சை படுத்தி உடுத்தி விட்டு வந்தால் அந்த மக்கள் அனைவரும் சந்தோஷத்தில் இருப்பார்களாம். அதனால்தான் அந்த பட்டுக்கு என்று சொல்ல போனால் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு தலமாக இருக்கக்கூடிய ஒரு தலம் திருமாலிருஞ்சோலை
மலர்ஜோலையில் இருக்கக்கூடிய நம்முடைய அழகர் அவர்கள். இப்படி பெருமாள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆட்கொள்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியாகவே 2 கருத்துக்கு அங்கு இடம் கிடையாது. ஸ்ரீரங்கத்தோடு தொடர்பு கொண்ட இன்னொரு விஷயத்தையும் உங்களிடத்தில் சொல்கிறேன். ஆழ்வார்கள் 12 ஸ்ரீரங்கத்து பெருமாளை மட்டும் பாடிய ஒரு ஆழ்வார் இருக்கிறார். அவருக்கு பேர் தொண்டரடி பொடியாழ்வார் என்று பெயர். அடிப்பொடியாழ்வார் என்று சொன்னால் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஸ்ரீரங்கத்து பெருமாளை தவிர வேற எந்த திவ்ய தேசத்தையும் பாட மாட்டார். ஆழ்வார் திருநகரி இருக்கிறது, ஆதிகேசவ பெருமாள் இருக்கிறார், எத்தனையோ பெருமாள்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீரங்கத்து பெருமாள் மட்டும்தான் பெருமாள், வேற எந்த பெருமாளும் நான் வாயார பாட மாட்டேன் என்று தனக்கு சங்கல்பம் எடுத்துக்கொண்டவர் தான் தொண்டர் அடிப்பொடியாழ்வார். அடிப்பொடியாழ்வார் இடத்தில் இருக்கக்கூடிய பக்தி பாருங்க. நம்ம சைவத்தையும் வைணவத்தையும் நம்ம பிரிக்கலாம் தேவையே இல்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பாட்டினுடைய ஒற்றுமையை பாருங்க. சைவத்தில் ஒரு பாட்டு இருக்கிறது, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், எதுவுமே வேண்டாம், குற்றாலத் அமர்ந்திருக்கும் இறைவா உன்னுடைய அடியின் கீழ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவத்தை பார்த்துக்கோங்க. தொண்டரடி பொடியாழ்வார் சொல்றாரு பாருங்க, ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரிலுன் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளார் கலைகன் அம்மா அரங்கமா நகருள்ளானே என்று அவர் பாருங்க 2க்கும் ஒரே மாதிரியான மீனிங் தான். குற்றாலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஈஸ்வரனை பார்த்து பாடுகிறார். அதே போல இங்க ஒரு அடிப்பொடி ஆழ்வார் என்ன பண்றாரு, எனக்கு இங்க எதுவுமே இல்லை, ஊரும் கிடையாது. இந்த ஊரு இல்லாம யாராவது இருப்பாங்களா? வீடு இல்லாம கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா சொந்த ஊர் எந்த ஊருன்னு கேட்டா ஏதாவது ஒரு ஊர், ஒரு கிராமத்தை சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் இருப்பார்கள். அந்த ஊரில் அவனுக்கு வீடு இல்லை என்று சொன்னால் கூட இது எனக்கு சொந்த ஊர் என்று சொல்லுவார். அந்த சொந்த ஊர் கூட எனக்கு இல்லை, ஸ்ரீரங்கத்து பெருமாள் நீதான் எனக்கு, இந்த ஊர் தான் எனக்கு சொந்தமான ஊர் அப்படின்னு தொண்டரடி பொடியாழ்வார் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றார். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, உறவுமே எனக்கு எதுவுமே கிடையாது, பாரிலுன் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளார் கலைகன் அம்மா அரங்கமா நகருள்ளானே. கங்கை நீர் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு, பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள், எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வேன் ஏழையின் ஏழையானேன் என்று இந்த துதிப்பாடல்களில் பச்சைமா மலை போல் மேனியை பாடாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவில் ஒரு அருமையான ஒரு பாடல் அது. நினைத்து பார்த்தோமே. ஆனால் அவர் தொண்டரடி பொடியாழ்வார் சொல்றாரு, இந்த மனித வாழ்க்கை வேதங்கள் கூறுகிறதாம், மனித வாழ்க்கை ஒரு 100 வயதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம 100 வயசு வரை வாழ்ந்தோம் அப்படின்னா பாருங்க, அவர் சொல்றது 100 வயசுல 50 வயது என்ன ஆயிடுது, நமக்கு வந்து உறங்கிட்டு போயிடுது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், மேக்சிமம் ஒரு 12 மணி நேரம் அல்லது ஒரு 8 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரம் என்ன பண்ணிடுறோம், உறங்கிடுறோம். அதில் 50 வயது இருக்கும் இல்லையா, மீதி இருக்கக்கூடியது இந்த 50 வயதுல இந்த ஒரு சின்ன பாலகன் ஒரு வயது இருக்கு. ஏன்னா ஒரு வயசுல இருந்து நம்ம 15 வயசு வரையும் நம்மளுடைய பாலக பருவம். அந்த வயசுல நம்ம 5 வயசு வரையும் நம்ம என்ன பண்ணோம்னு தெரியாது, ஸ்கூல் போனோமா, யார் நமக்கு சொன்னியா சொல்லி கொடுத்தாங்க, பெருசா ஒன்றும் தெரியாது. அதுதான் பாலகன். மீதி எத்தனை வயசு இருக்கு, 35 வயசு இருக்கு. இந்த 35 வயசுல பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருள்ளானேன்னு பாடிடுறாரு. பிணி பசி மூப்பு துன்பம் இந்த 35 வயசுலையும் 35 வருஷத்துலையும் இது 4ம் சேர்த்துனீங்கன்னா, அதனால எனக்கு இந்த பிறவி வேண்டாம், அதனால எனக்கு என்ன வேணும், உன்னுடைய திருவடிதான் வேண்டும், வேதம் நூல் பிராயம் 100 மனிதர் தான் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும், இன்றதில் 15 ஆண்டு பேதை பாலகமாகும், பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே. வேதம் நூல் பிராயம் 100 மனிதர்தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகமாகும், பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே என்று தொண்டரடி பொடியாழ்வார் பாருங்க எப்படி பாடுகிறார் என்று சொல்லி. இப்படி தொண்டரடி பொடியாழ்வார் பேசக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு இதுக்கப்புறம் பிறவியே வேண்டாம், இந்த பிறவியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்க அழகா சொல்றாரு. இந்த வயசான போது பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணி வைப்பாங்க, ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க போட்டு வைப்பாங்க. ஏன்னா ஒரு காலத்துல உடம்பு சரியாத போச்சுன்னா நம்ம யாரையும் போய் கேட்க முடியாது, நம்ம இடத்தில் பணம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், சௌகரியமா செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவங்க பேங்க்ல டெபாசிட் போட்டு வைப்பாங்க. தொண்டரடி பொடியாழ்வார் சொல்றாரு பாருங்க, வந்து ஏய்ப்பு வந்து என்னை நெருங்கும் போது யாதும் நான் அறியேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தான் அரங்கமா நகருள்ளானே. எங்க பாரு, என்னை யமன் வந்து என்னை கட்டி பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், அப்போதைக்கு உன்னுடைய நாமாவை சொல்லுவேனா சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, அன்னைக்கு சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, இன்னைக்கு நான் உன்னை நிறைய சொல்லி வச்சிடறேன், அன்னைக்கு நான் சொல்லலனா இந்த சொன்ன நாமாவிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்க அரங்கமா நகருள்ளானேன்னு எவ்வளவு அழகா பாடுகிறாருங்க.
அன்னைக்கு எய்ப்பு வந்து என்னை எருங்கும் போது ஏதும் நான் அறியேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருள்ளானே. பாருங்க, பெருமாள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய உண்மையான பக்தியை எப்பந்த அளவுக்கு அந்த ஊற்றெடுக்கக்கூடிய பக்தியை தன்னுள்ளதாக ஆக்கி கொண்டு மாற்றுகிறார் என்று சொன்னால் உள்ளபடியாகவே சொல்லுமானால் அந்த எம்பெருமானிடத்தில் எவ்வளவு பெற்ற தனித்துவமான இருக்கக்கூடிய ஒரு பண்பு. ராம நாமம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நாம் எல்லாரும் படித்திருப்போம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இதுதான் வந்து ஸ்ரீராமநாம வராணனே ஓம் நம இத்தி. ராமநாமத்தினுடைய சிறப்பை 2 வரியில சொல்லணும்னா ராமா அப்படின்ற ஒரு நாமத்துல நம்ம எடுக்கலாம். இதை தூய தமிழில் கம்பர் என்ன பண்றாரு, அப்படியே சாறு பிழிஞ்ச மாதிரி சொல்லுவாரு. மும்மைசால் உலகிற்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோக்கி மருந்தை செம்மைசே ராமா என்னும் திருநாமம் அப்படின்னு ரொம்ப அழகா கம்பர் சொல்லுவார். இப்படிப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற பெருமாளினுடைய அனந்த கோடி குணங்களை நாம் இவ்வளவு நேரம் சிந்தித்தோம் என்று சொன்னால் உள்ளபடியாகவே நாமும் பெருமாளுக்கு ஒரு வகையில் பரிபூர்ணமான அருளை பெற்றவர்கள்தான். அந்த பெருமாளினுடைய அருளை பெறுவதற்கு தூய பக்தி இருந்தால் போதும். திருமூலதேவர் சொல்லுவார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் இன்னுரை உரைத்தல் தானே. ஒரு நல்ல சொல்லை சொல்வதன் மூலம் என்ன பண்ணலாம், நீங்க வந்து இறைவனுக்கு பக்கத்திலேயே போயிடலாம். அதே போலதான் பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மாவை சொன்னாரு, பத்திரம் புலம் புஷ்பம் தோயம் யோமே பக்தி. நீங்க பத்திரத்துக்கு ஒரு இலைய போடுங்க, ஒரு பூவை போட்டு என்ன வழிபடுங்க, அல்லது ஒரு தண்ணியை வச்சு வழிபடுங்க, அல்லது ஒரு சின்ன ஒரு பழத்தை வச்சு வழிபடுங்க. இந்த வழிபடக்கூடிய பொருளை நான் பார்க்கறது கிடையாது. ஆனால் நீ எந்த யோமே பக்தி, நீ அந்த பக்தி எந்த அளவிற்கு அந்த வழிபடக்கூடிய பொருளை பக்தியோடு கொடுக்குறேன்றவனுடைய பக்தியை மட்டும்தான் பார்க்குறேன். மெட்டீரியல் திங்ஸை வந்து நான் என்ன பண்ண போறதில்ல, பார்க்க போறதில்ல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்க அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க, நம்மளுடைய பக்தி எந்த அளவுக்கு நாம் இறைவன் மேல் கொடுக்கக்கூடிய பக்தியாக இருக்கக்கூடியதை நாம் இறைவனுக்கு கொடுக்கிறோம் இல்லையா. எப்படி வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு பிச்சனுடைய பக்தியும், எப்படி வந்து கள்ளழகர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டானுடைய ஒரு பக்தியும், இப்படிப்பட்ட பக்தியை நாம் எம்பெருமான இடத்தில் செலுத்தும் பொழுது அந்த எம்பெருமானே நமக்கு என்ன பண்ணுவார், எல்லா வகையான செல்வங்களையும் எல்லா வகையான வளங்களையும் நமக்கு கொடுத்து அருள்பாலிப்பார் என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக செவிமடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.